ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் உருண்டை குழம்பு தான் நம்ம பண்ண போகிறோம். எப்போவுமே பண்ணுற உருண்டை குழம்பு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே கடலைப்பருப்பு வச்சு தானே உருண்டை குழம்பு பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி வச்சு பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எது கூட வேணாலும் இதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த மாதிரி பச்சை பட்டாணி எடுத்து நான் உரிச்சிக்கிறேன். இப்போ சீசன் தான், உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி பச்சை பட்டாணி வாங்கி உரிச்சிக்கோங்க. இந்த பேக்கெட்டில் விற்கிறது வாங்காதீங்க, ஏன்னா அதில் கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா வாங்கி நல்லா இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து இந்த மாதிரி உரித்து நல்லா ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி நான் வச்சுக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா செய்யறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு கிரேவி வச்சுட்டிங்கனாலே போதும், நீங்கள் சாப்பாட்டுக்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா எல்லாத்துக்குமே இது நல்லா சூட் ஆகிடும். நீங்கள் ரைஸ் கூட போட்டு சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எது கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால. இப்போ இந்த பச்சை பட்டாணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து கொரன்னு தான் அரைக்க போகிறோம், ரொம்ப நைஸாக அரைக்க போகிறது கிடையாது. இப்போ இந்த பச்சை பட்டாணியை சேர்த்தாச்சு. இதை வந்து நம்ம அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க அதனால் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, நேச்சுரலாகவே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு க்ரீனிஷ் கலரில் கிடைக்கும். ஸோ பார்க்க உங்களுக்கு நல்லா டெம்ப்டிங்காக இருக்கும். அதனால் குழந்தைங்க கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம அரைச்ச இந்த பட்டாணியை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து அரைச்சிக்க போகிறோம். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க பட்டாணி கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு, இல்லை ஒரு கரண்டி, இந்த குழிக்கரண்டி அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயமாக ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு எல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் நல்லா வாசனையாக இருக்கும். இதுவுமே இந்த மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே நல்லா வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம கிரேவிலையும் சேர்க்க போகிறோம். அதனால் இதுக்கு தேவையானது மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கடலை மாவு கூட சேர்த்து பிசைஞ்சு நம்ம செய்கிறதுனால நல்லா வந்து ஒரு பைண்டிங் ஆகிடும். நம்ம உருண்டை பிடிக்க வருமானு யோசிக்காதீங்க, நல்லாவே வரும். இது நீங்கள் அப்படியே கூட வடை மாதிரி போட்டு சாப்பிட்லாம், போண்டா மாதிரி போட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்படியே கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்து வச்சுக்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். குழந்தைங்க பச்சை பட்டாணிலாம் சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பத்து அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து, இது கூடவே கொஞ்சமாக சோம்பு, ஒரு 2-3 லவங்கம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி அரைக்கும் போது உங்களுக்கு வாயில் கடிப்படாது, நம்மளுக்கு வந்து கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுப்போம். கடாய் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் கிரேவி வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு 2-3 தக்காளி அரைச்சி நான் வச்சுருக்கேன், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம கடுகு சேர்த்து தாளிச்சிட்டு சீரகமும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டிஃபன் கூட சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும், ரைஸ் கூட வச்சு சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். நீங்கள் கூட ஒரு அப்பளம் இல்லை வத்தல் எதுனா வச்சுட்டு இருந்தால் கூட போதும். சைட் டிஷ் வேறு எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உருண்டையை வச்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கும் போது நல்லா வந்து அந்த ஸ்மெல்லு, ரா ஸ்மெல் போயிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் தக்காளி ஏன் அரைச்சி சேர்த்துருக்கேன்னா,
கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதனால் வந்து தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே சேர்க்கும் போது உங்களுக்கு அங்கங்கே தக்காளியோட தோல் இதெல்லாம் தெரியும்ல, இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது நல்லா அதோட மிக்ஸ் ஆகிடும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா செய்யறது ரொம்பவே ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம உருண்டை குழம்பு நார்மலாக செய்யும் போது கடலைப்பருப்பு ஊற வைக்கணும், இதெல்லாம் வேலை இருக்குது. இதுக்கு வந்து அப்படி தேவையில்லை, பட்டாணி இருந்தால் போதும், உரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போது இதில் குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். இது வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு காரம் போதுமானது, ஏன்னா நம்ம தேங்காயும் சேர்க்க போகிறோம், அதனால் உங்களுக்கு ரொம்ப காரம் தெரியாது. ஸோ அதனால் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிக்கலாம். எப்போவுமே மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதக்கும் போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த தேங்காவை நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டோம். இந்த பேஸ்ட்டையும் இதில் நம்ம ஆட் பண்ணிட போகிறோம். பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது தேங்காய் சேர்க்கும் போது நல்லா திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து ரொம்ப சேர்க்காதீங்க, ஒரு 2 பத்தை சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு திக்காகிடும். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம உருண்டையை பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம பொரிக்கிற அளவுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பட்டாணி கலவையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி சின்ன சின்ன பால் மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் குட்டி குட்டியாக போடும் போது நிறைய உங்களுக்கு பால்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் அதில் ஊறும் போது உங்களுக்கு அது பெருசும் ஆகும் அந்த உருண்டைகள், அதனால் சின்ன சின்னதாகவே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5-6 பால்ஸ் போட்டு அட் அ டைமில் நான் பொரித்து எடுத்துக்க போகிறேன். இது வெறுமனே அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்படியே கூட செஞ்சு தரலாம். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே எதனா ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இந்த பச்சை பட்டாணி வச்சு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. இப்போ பாருங்கள், இதை நம்ம பொரிச்சிக்கிறோம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பார்க்கவே உங்களுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் பொரிச்சா போதும், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெறுமனே சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கோங்க. இப்போ நம்ம கிரேவியில் சேர்க்க போகிறோன்றதுனால ஒரு 2 நிமிஷம் பொரிச்சா போதும். இப்போ இந்த மாதிரி பால்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு பொரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை புட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அதோட டெக்ஸ்சர்ன்ட்டு. பார்த்தா உங்களுக்கே தெரியும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் வந்து வெந்து சூப்பராக இருக்குது. வெறுமனே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இப்போது இந்த கிரேவியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் திக்காகவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரித்து வச்சுருக்க இந்த உருண்டைகளை அதில் நம்ம சேர்த்துற போகிறோம். உருண்டை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம உருண்டைங்களை குக் பண்ணிட்டோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு கலரி விட்டுட்டு நம்ம ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட போகிறோம். இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக டெம்ப்டிங்காக இருக்குது. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் மழைச்சாரல் மாதிரி தூவிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். இப்போ அவ்வளோதான், சூப்பரான பச்சை பட்டாணி உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்விங் பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஆற இன்னுமே கூட கொஞ்சம் திக்காகும். ஸோ அதனால் ரொம்ப திக்காகிற வரைக்கும் கொதிக்க வைக்காமல் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.